ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முட்டை குழம்பு செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருள் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் ஒன்று, தக்காளி, வெங்காயம், அப்புறம் முட்டை வேக வச்சு எடுத்துட்டேன். இது தனியாக எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். இதை காட்டுனது எல்லாத்தையும் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இது எப்படி பண்ணலாம் பார்க்கலாமா? எண்ணெய் ஊற்றியாச்சு. கிராம்பு, பட்டை, லவங்கம் எல்லாம் போட்டு பெருஞ்சீரகம் இதெல்லாம் எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி விடுவோம். அதுக்கப்புறம் ஆனியன் போட்டு ஆட் பண்ணுவோம். அதையும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்கணும். அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச கிரேவி அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விடணும். மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள், சிக்கன் மசாலா, கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணணும். அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும். நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அந்த தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விடணும். அப்புறமா முட்டையை நம்ம அதுக்கு மேலே கோடு போட்டு விட்டு அதுக்கப்புறம் குழம்புக்கு லைட்டாக கொதிச்சோடனே முட்டையை போடணும். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த முட்டை போட்டுட்டு கிண்டி விட்டணும். அந்த கிரேவி கூடயே இந்த முட்டை கொஞ்சம் வெந்தால் தான் உள்ளே அந்த கிரேவிலாம் முட்டையில் இறங்கும். நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் குழம்பு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பாய்.